வெல்கம் ஐகே அகாடமி. நம்ம அகாடமியில பிசிஎஸ்ஐ அதாவது சிம்பிளா உடைக்கணும்னு வச்சுங்களேன், டிஎன்யூஎஸ்ஆர்பில படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக சார் எதை சார் நான் மோர் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும், எதை படிச்சா சார் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக சிம்பிளா இதை படிங்க ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் இதை கூட பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ. ஓகேங்களா? இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நீங்க பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நான் சொன்ன டாபிக்ல நீங்க படிச்சிருந்தா அப்படின்னா ஃபீல் பெட்டர். ஓகேங்களா? நான் படிக்கல சார் அப்படின்னா கம்பல்சரி அதை பார்த்துட்டாச்சும் உள்ள போங்க. ஓகேங்களா? ஏன்னா எக்ஸாம் எல்லாம் எதுவுமே தெரியாம போய் உட்காந்தா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா? ஜஸ்ட் ஒன்ஸ் நான் ரீட் பண்ணிருக்கேன் சார், சில ஸ்டோரிஸ் என் மைண்ட்ல இருக்கு சார் அப்படிங்கிற மாதிரி உள்ள போனீங்கன்னா கூட ஏதாச்சும் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்கோர் பண்ணலாம். ஓகேங்களா? சோ இதுல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, மோர் இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு ஸ்பெசிபிக்கா சோசியல் சயின்ஸ்ல குறிப்பிட்ட லெசன்ல எதுக்கெல்லாம் நான் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். ஓகேங்களா? சோசியல் சயின்ஸ்ல என்னென்ன லெசன்க்குலாம் நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், என்னென்ன லெசன்க்குலாம் மோர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதே மாதிரி தான் சயின்ஸ்லயும் போட போறோம். சயின்ஸை பொறுத்த வரைக்கும் எதுக்கெல்லாம் நான் மோர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், இதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போறோம் அப்படிங்கிறத பிரிச்சிடணும். ஏன்னா இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணா 6th இருந்து 12th வரைக்கும் படிங்க அப்படிங்கிறப்ப அவங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிடுறாங்க. எவ்வளவு படிக்க ஹிஸ்டரி மட்டும் பாத்தீங்கன்னா அப்படியே வதவதும் போயிட்டே இருக்கு சார், எதை விடுறது எதை படிக்கிறதுனே தெரியல சார் அப்படிங்கிறாங்க. சோ அவங்களுக்காக ஃபர்ஸ்ட் நீங்க இதெல்லாம் முடிச்சிருங்க, செகண்ட் அதை கூட பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான வீடியோஸ் தான் இது. சோ இதுல மோர் இம்பார்ட்டன்ஸ் என்னென்ன இருக்கு ஸ்பெசிபிக்கா ஹிஸ்டரி. ஓகேங்களா? இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, ஹிஸ்டரியில எதெல்லாம் மோர் இம்பார்ட்டன்ஸ் எதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறத பிரிக்க போறோம். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் வகையில மோர் இம்பார்ட்டன்ஸ் பாத்துடலாம். ஓகேங்களா? மோர் இம்பார்ட்டன்ஸ்ங்கிறப்ப டெல்லி சுல்தான் ஒரு அந்த அளவுக்கு பெரிய போர்ஷன்லாம் கிடையாது, ரொம்ப சின்ன போர்ஷன் தான். சோ இந்த லெசனை முடிக்கிறதுக்கு டெஃபினட்டா ஒரு அதிகபட்சமே ஒரு 5 பக்கத்துல ஃபுல்லா முடிச்சிடலாம். ஓகேங்களா? பட் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எதா இருந்தாலும் ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும், ஓகேங்களா, ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஸ்டோரி பேஸ்ல அதை புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் அதுக்குள்ள அந்த ஸ்டோரிக்குள்ள யார் யாரெல்லாம் வராங்க, அதாவது கதை மாந்தர்கள் சொல்லுவாங்களா, அது மாதிரி அந்த கதையில யார் யாரெல்லாம் வரா. ஓகேவா? சரி, அந்த கதை வந்தவங்க எந்தெந்த டைம் ஆஃப் பீரியட்ல வந்தாங்க, சரி ஓகே, அந்த கதை மாந்தர்களுக்கு யார் யாரெல்லாம் கூட இருந்தாங்க அப்படிங்கிற விஷயத்த பாக்குறது தான் நமக்கு தெரிஞ்சு படிக்கிற மெத்தட்ல கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? அப்படி பாக்குறப்ப டெல்லி சுல்தான் கொஞ்சம் ஈஸியான லெசன் தான். தென் டெல்லி சுல்தான் முடிஞ்ச உடனே யார் ஆட்சிக்கு வருவாங்க அப்படின்னா, முகலாய பேரரசு ஓவரால் இந்தியாவை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. சோ முகலாய பேரரசை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, முகலாய பேரரசு ஒரு பெரியது, அதுல நிறைய இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் இருக்காங்க, இம்பார்ட்டன்டான டேட்ஸ் இருக்கு, இம்பார்ட்டன்டான பிளேசஸ் எல்லாம் இருக்கு. ஓகேங்களா? இந்த பிளேசஸ்ல இவங்க ஆட்சி பண்ணாங்க, அந்த இதுல இதெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிற நிறைய விஷயம் இருக்கு. சோ அது எல்லாத்தையுமே நோட் பண்ணிங்க. சோ முகலாய பேரரசு முடிச்சிருங்க. தென் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால எதிர்ப்புகள். ஓகேங்களா? ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தொடக்க காலத்துல யார் யாரெல்லாம் எதிர்ப்புகள் தெரிவிச்சாங்க, எந்தெந்த ஊர்ல இருந்து எதிர்ப்புகள் தெரிவிச்சாங்க, அவங்களுக்கு எந்தெந்த குறிப்பிட்ட பிரபுக்களை எதிர்த்தாங்க அவங்க. ஓகேங்களா? இது எல்லாத்தையுமே நம்ம கம்பல்சரியா பார்த்தாகணும். தென் எதிர்த்தன் விளைவாக என்னென்ன நடந்துச்சு, ஓகேங்களா, இதெல்லாம் என்ன டைம் ஆஃப் பீரியட்ல நடந்துச்சு, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? சரி ஓகே. அப்படி நடக்கிறப்ப இல்ல சில போர்கள் நடக்கிறப்ப யார் யாரெல்லாம் எந்தெந்த கதை மாந்தர்கள் கூட இருந்தாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? சோ அதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்டா பாத்துக்கங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள். ஓகேங்களா? இந்த லெசன் அந்த அளவு பெருசா இருக்காது, நிறைய இப்ப உங்களுக்கு சிம்பிளா சொல்றேன். ஓகேங்களா? என்ன அப்படின்னா, இந்த ஆரிய சமாஜம், பிரம்ம சமாஜம் அப்படின்னு நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அந்த கான்செப்ட் எல்லாம் யாரெல்லாம் கிரியேட் பண்ணா, ஓகேங்களா, எந்த இயர் கிரியேட் பண்ணாங்க, எங்க கிரியேட் பண்ணாங்க, அந்த கிரியேட் பண்ணப்ப யார் யாரெல்லாம் கூட இருந்தா எதுக்காக கிரியேட் பண்ணாங்க அப்படிங்கிற சிம்பிள் கான்செப்ட் தான். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஹிஸ்டரி படிக்கிறப்ப ஒரு ஸ்டோரி பேஸ்ல புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே போக போக ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? சரி ஓகே. நெக்ஸ்ட் பாக்குறப்ப தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள். தமிழ்நாட்டுல என்னெல்லாம் சமூக மாற்றங்கள் நடந்துச்சு, அது யாரால் நடந்துச்சு, எப்பப்ப நடந்துச்சு. ஓகேங்களா? இல்ல நீங்க பெரியார் பார்க்கலாம். ஓகேங்களா? இது மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் உள்ள வருவாங்க. சொல்ல கதை மாந்தர்கள், கதை என்ன, அப்புறம் எங்க நடந்துச்சு, எப்படி எல்லாம் நடந்துச்சு, என்ன டைம் ஆஃப் பீரியட்ல நடந்துச்சு, இவ்வளவுதான் கான்செப்ட். ஓகேங்களா? ஹிஸ்டரி படிக்கிறப்ப இப்படி படிச்சீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். சோ மோர் இம்பார்ட்டன்ஸ் நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னா, டெல்லி சுல்தான், முகலாய பேரரசு, ஆங்கில ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால எதிர்ப்புகள், 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள், தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள். ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அதனால நான் மோர் இம்பார்ட்டன்ட் சொல்றேன். இதுல இருந்து கம்பல்சரியா நீங்க கொஸ்டின்ஸ் எதிர்பார்த்தே ஆகணும். ஓகேங்களா? இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வராம எந்த கொஸ்டின் வந்தது கிடையாது. ஓகேங்களா? இதெல்லாம் ப்ரீவியஸ் கொஸ்டின் வேற அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் எடுத்த லெசன்ஸ் இதெல்லாம். ஓகேங்களா? சரி, இதெல்லாம் முடிச்சேன் சார், இதுக்கப்புறம் என்ன சார் பண்ணணும் அப்படிங்கிறப்ப லெசன்ஸ். ஓகேங்களா? மோர் இம்பார்ட்டன்ட் லெசன் தாண்டி இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் எல்லாம் இருக்கும்ல, சோ அதுல என்ன இருக்குன்னு பார்த்தலாம். ஓகேங்களா? சரி ஓகே. இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம், ஐரோப்பியர்களின் வருகை, ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான இயக்கங்கள், காந்திய காலகட்டம், தென்னிந்திய அரசுகள், விஜயநகரம் மற்றும் பாமினி அரசு, குப்தர்கள், சிந்து சமவெளி நாகரிகம். ஓகேங்களா? சோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ். ஓகேங்களா? நான் அதெல்லாம் முடிச்சு நல்லா தரவா இருக்கேன் சார், அதுல என்ன கொஸ்டின் கேட்டாலும் தெரியும் சார் அப்படிங்கிற அளவுக்கு இருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டா இதை நீங்க அட்லீஸ்ட் ஒரு ரீட்னாச்சு பண்ணியே ஆகணும். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா நம்ம சிம்பிளா உடச்சிட முடியாது. ஓகேங்களா? இப்ப எப்படி சொல்றது, ஒரு 11 மார்க்ஸ் வருது சார், அந்த 11 மார்க் அதுல இருந்தே கேட்டுருவாங்களா சார் அப்படின்னா கிடையாது. கம்பல்சரியா ஒரு 4 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் இதுல இருந்து வரும். ஓகேங்களா? சோ அப்ப நம்ம இந்த லெசன்ஸையுமே ஓரளவு நம்ம ஸ்ட்ராங் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? ஏன்னா எக்ஸாம்குள்ள போறப்ப சிம்பிள் நம்ம இப்ப டிஎன்யூஎஸ்ஆர்பி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த படிங்க அதை படிங்க அப்படிலாம் எதுவுமே பிரிச்சு கொடுக்கவே இல்லை, டாபிக்ஸ் பிரிச்சு கொடுக்கவே இல்லை. அவங்க சிம்பிளா உடச்சிட்டாங்க. 6th இருந்து 10th வரைக்கும் நல்லா தரவாயிங்க, 11th 12th பாத்துக்கங்க, முடிஞ்சு. சோ அப்ப அதுக்குள்ள நம்ம தான் புரிஞ்சுக்கணும். ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்லாம் அனலைஸ் பண்ணி நம்ம எது நீ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அனலைஸ் பண்ணி ஃபைனல் அவுட்புட் எடுத்து வச்சிருக்கோம். ஓகேங்களா? இந்த இம்பார்ட்டன்ட் லெசன்ஸை மோர் இம்பார்ட்டன்ட் கொடுங்க.
ஸ்பெசிஃபிக்கா நான் மறுபடியும் சொல்லிடுறேன், இது வந்து ஒன்லி ஃபார் ஹிஸ்டரிக்கு மட்டும் தான். ஓகேங்களா? ஹிஸ்டரியில என்னென்ன படிக்கலாம் அப்படிங்கறத பத்தி மட்டும் தான் சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? தென் சோசியல் சயின்ஸ்ல ஜியோகிராஃபியை பத்தி வீடியோ, எக்கனாமில என்னென்ன வேணும் அப்படிங்கறத பத்தி எல்லாமே தெளிவா ஒரு வீடியோ போடலாம். ஓகேங்களா? சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு கீழே நீங்க கமெண்ட் போட்டுருங்க. அப்பதான் நெக்ஸ்ட் வந்து ஜியோகிராஃபில என்னென்ன முக்கியமா படிக்கணும், சோ எக்கனாமிக்ல என்னென்ன படிக்கணும், சயின்ஸ்ல பயாலஜில என்னென்ன படிக்கணும், ஓகேங்களா, பிசிக்ஸ்ல என்ன படிக்கணும், கெமிஸ்ட்ரியில என்ன படிக்கணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே டீடைலா போட போறோம். ஓகேங்களா? சோ நம்ம சொல்ற போர்ஷன்ஸை ஓரளவு நர்சனா ஃபுல்லா முடிச்சு கவர் பண்ணிட்டீங்கன்னாவே சாலிடா வந்து நம்ம கட் ஆஃப் குள்ள இருக்குங்கிற அளவுக்கு கான்பிடண்டா இருக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இதை தாண்டி பிசிக்கல்ங்கிற விஷயம் இருக்கு. சோ அதை மறந்துடாதீங்க ஸ்டூடெண்ட்ஸ் யாரும். நீங்க எந்த அளவுக்கு படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க பிசிக்கலை மெயின்டைன் பண்ணிக்கங்க. ஏன் அப்படின்னா லாஸ்ட் 2 மந்த்ல மட்டும் நான் பிசிக்கல் ரெடி பண்ணி ஒரு குறிப்பிட்ட இதெல்லாம் பண்ணிருவேன் அப்படின்னா அது கரெக்ட் கிடையாது. ஓகேங்களா? நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பண்ணா மட்டும்தான் ஒரு கடைசி அவுட்புட் கிடைக்கிறப்ப கொஞ்சம் எஃபர்ட் போட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம், ஸ்ட்ரைட்டா வந்து நான் எக்ஸாம் முடிச்சுட்டு அதை ஃபுல்லா பாத்துக்கிறேன் சார் அப்படின்னா கரெக்டா இருக்காது. ஸோ நீங்க இப்பல இருந்தே உங்க பிசிக்கை ரெடி பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஓகேங்களா? ஓகே, எக்ஸாம் டேட் ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு ஆகஸ்ட் எண்டு இல்லைன்னா செப்டம்பர் மந்த்க்குள்ள கம்பல்சரி உங்களுக்கு வந்துடும். ஸோ நம்ம கிளாஸ்ல வந்து ஆஃப்லைன் கிளாஸஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஐகே அகாடமில வந்து உங்களுக்கு ஆஃப்லைன் கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம லொகேஷன் வந்து கரெக்டாக திருச்சியில இருக்கு. ஓகேங்களா? திருச்சி ஆயில் மில்ல இருக்கு. ஸோ உங்களுக்கு மோர் டீடைல்ஸ் வேணும், நம்ம கிளாஸை ஜாயின் பண்ணணும், இல்லை இதை தாண்டி எஸ்ஐல வந்து எங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும் சார் அப்படிங்கிற மாதிரி நீங்க கேட்டிருந்தீங்க அப்படின்னா கீழே தெரிய கான்டாக்ட் நம்பர் இருக்கும். ஸோ அந்த கான்டாக்ட் நம்பரை கால் பண்ணி ஃபுல் டீடைல் கேட்டுக்கோங்க. ஓகேங்களா? சரி, ஓகேவா? ஸோ ஹிஸ்ட்ரியில் அவ்வளோதான்ப்பா. ஓகேங்களா? இந்த 5 லெசன் கீழே ஒரு 8 லெசன், மொத்தம் அந்த 13 லெசன் முடிச்சாவே ஹிஸ்ட்ரி முடிஞ்சு. ஓகேங்களா? ஸோ மறுபடியும் சொல்றேன், ஸ்டோரி பேஸ்ல படிங்க, கம்பல்சரியா காக்கி சட்டையா போட்டு தான் ரிட்டர்ன் வரும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ.